ஒன்றான மேதேவனாகிய யாவேயின் கிருபையால் அவருடைய குமாரனுடைய நாமத்தில் நாம் சத்தியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த சத்தியம் கிறிஸ்தவனும் 7ஆம் நாளும் என்கிற சத்தியம் தேவ ஏற்பாட்டுல 3 இடத்துல வந்திருக்கு. அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கருத்து ஒரு முரண்பாடான கருத்தாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சில வகுப்பார் இந்த 7ஆம் நாளை முக்கியப்படுத்தி அந்த காரியத்தை குறித்து அதை முக்கியப்படுத்தி அதற்குரிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம். இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த 7ஆம் நாளை ஓய்வு நாள் என்று சொல்லி, அது ஓய்வு நாள் தான், வாரத்தின் முதல் நாள் அதை ஆசரித்துக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். இப்போது கிறிஸ்தவம் என்பதே இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்கள் சர்ச்சைகளுக்குள்ளதான் வளர்ந்தது. பரிசுத்த பவுல் கலாத்தியர் எழுதின காரியத்தையும் ரோமருக்கு எழுதின காரியங்களையும் பார்க்கும்பொழுது அந்த காலகட்டத்துல சுன்னத்துக்காரர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணினால்தான் சரி, கிறிஸ்தவனா நீ ஆனாலும் சரி, புறஜாதியாக இருந்து கிறிஸ்தவன் ஆனாலும் சரி, நீ என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கலகத்தை உண்டாக்கி கொண்டு இருந்த யூத கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டார்கள். என்ற போதிலும் புறஜாதியாரை அவிதமாக வற்புறுத்தினார்கள். அதையும் கேட்டுக்கொண்டு சில செய்திருக்கலாம். என்ற போதிலும் அப்படி ஒரு சர்ச்சை ஒன்று இருந்தது. ஆகவே தான் பரிசுத்த பவுல் கலாத்தியர் எழுதின நிருபத்திலையும் ரோமருடைய ஆரம்ப புத்தகங்கள் சாப்டர்ஸ்லையும் அந்த கிரியை இல்ல விசுவாசம் தான் முக்கியம் என்ற கருத்துல எழுதிட்டு வருவதை பார்க்கிறோம். அடுத்த சில காலத்துக்கு பிறகு கிறிஸ்துவ மதத்துக்குள்ள குறிப்பாக பெந்தேகோஸ்துக்காரர்களுடன் நுழைஞ்ச பின்பு 10ல் 1 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தசம பாகம் கொடுக்கிற காரியமும் சேதப்படுத்தி கொண்டு வருவதை பார்க்கிறோம். எல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக சொல்லப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது, எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, நமக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கிறது என்பது குறித்து நமக்கு தெளிவான அறிவு இல்லாதனால இப்பொழுதும் அந்த 10ல் 1 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை உள்ளே கொண்டு வருவதை பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை கிறிஸ்தவர்களுக்குள்ள நிலைநாட்ட பிரயாசப்படுகிறார்கள். நிச்சயமாக இது சாத்தானுடைய நாக்காக தான் இருக்கிறது. வேதாகமம் புதிய ஏற்பாட்டில் சொல்லாததை இவர்கள் பழைய ஏற்பாட்டை கொண்டு நிலைநிறுத்தி அதை கிறிஸ்தவனை கட்டுப்படுத்த பிரயாசப்படுவது தவறான காரியம் என்று பரிசுத்த பவுலுடைய எழுத்துக்களில் தான் புரிகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓய்வு 7ஆம் நாள் ஓய்வு நாட்காரர்கள் புராட்டஸ்டன்ட் அது மற்ற தங்களோடு இல்லாத கிறிஸ்தவர்களை தான் மிருகம் என்று அழைக்கிறார்கள். அதுவும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் வருகிற மிருகம் என்று அழைக்கிறார்கள். இது அநேகரை கலங்க வைக்கிறது. ஆகவே தான் அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாட்காரர்கள் கரெக்டா இருப்பாங்களோ, இவர்கள் எல்லாரும் மிருகமாக தவறான காரியங்களை போதிக்கிறார்களே என்று கூட அநேகர் பின்வாங்குகிறதை பார்க்கிறோம், தடுமாறுகிறார்கள். ஆனால் வேதாந்தத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அந்த மிருகம், அதாவது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாம். எவ்வளவு காலம் அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு? 42 மாதங்கள் அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று எழுதியதை பார்க்கிறோம் இல்லையா? ஆக இந்த 42 மாதங்கள் என்பது எந்த கருத்துல உபயோகிக்கப்பட்டிருக்குது? என்ன பார்க்கிறோம்? இந்த 42 மாதங்கள் எதோடு நம்ம சேர்த்து படிக்கிறோம்? யாராவது சொல்லுங்க. 1260 நாட்கள். 1260 நாட்கள். அது எந்த நாட்கள், எந்த காலகட்டம்? வெளிப்படுத்தல் 13:5ஆம் வசனம். பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
அப்போ யாரோட யுத்தம் பண்ண? பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 1260 நாட்கள், 42 மாதம். இந்த காரியங்கள்லாம் அந்த அந்தி கிறிஸ்துக்குரிய காரியங்களா இருக்கின்றன என்றுதான் படிச்சிருக்கோம். அந்தி கிறிஸ்து என்றால் என்ன? அதன் ஆட்சி என்ன? அது எப்பொழுது ஆரம்பித்தது? எப்பொழுது முடித்தது? என்ன காரியங்கள் எல்லாம் நாம் படித்திருக்கிறதுனால இவர்கள் குற்றப்படுத்துகிற 7ஆம் நாள் ஆசரிக்காதவர்கள் அந்த மிருகம் என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நிராகரிக்கிறோம். அது சரியான கருத்து அல்ல என்று புரிகிறது. ஏனென்றால் அது அந்த மிருகம் வேற ஒரு காரியத்தை குறிக்கிறது. அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆனால் இவர்கள் எதை சொல்றாங்க? இந்த 7ஆம் நாளை ஆசரிக்காத கிறிஸ்தவர்களை குற்றப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் அவருடைய ஆர்குமெண்ட்டுக்காக, தங்களுடைய நிலைப்பாட்டை நிறுத்துவதற்காக எடுத்து பேசுற கன்வீனியன்ட் ஆர்குமெண்ட் என்று பார்க்கிறோம். அதாவது சாதகமான ஒரு ஆர்குமெண்டாக இருக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாக தேவன் வந்து வாதமா அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஓய்வு நாளை ஆசரிக்க சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்களை. இப்பதான் வாசி கேட்டோம். முதல் பாடம் வாசி கேட்டதை பார்த்தோம். யாத்திராமம் 20:8 பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க நீங்க ஆசரிப்ப கடவையாக 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 என்ன என்று சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம் இல்லையா? யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக சொல்லிட்டு 7ஆம் நாளும் உன் கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் குமாரனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியாலும் மிருக ஜீவனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று கம்ப்ளீட் டெஸ்ட் கொடுத்துட்டு 8ஆம் வசனத்துல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்கிறார். இப்போது ஓய்வு நாள் என்பதை 2 கருத்தால துவங்கி நிற்கிறதை பார்க்கிறோம். என்றதுல என்ன கருத்துல? ஓய்வு என்ற ஒரு கருத்து தொங்கி நிற்குது. அடுத்தது பரிசுத்தம், தேவனுக்கு பரிசுத்தம், யாவே தேவனுக்கு பரிசுத்தம். ஆக 2 கருத்து அங்க நிற்கிறதை பார்க்கிறோம். வெறும் ஓய்வு நாள் என்று சொல்லும் போது அதுல அந்த காரியம் நிக்கல. ஆனா உள்ள சேபத் என்று சொன்னோம்னா, சேபத் என்று சொன்னா அதுக்கு ஓய்வும் இருக்கு, அங்க பரிசுத்தமும் இருக்குது. ஆக ஓய்வு நாள் என்பது அங்கே பரிசுத்தையும் சேர்த்து கூறப்பட்டத காரியமாக இருக்காது. அது இந்த கட்டளையை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பின்பு அவர்களை கூட்டிக் கொண்டு வெளியே வந்து சீன் வனாந்தரத்துல வைத்துக் கொண்டு பலவிதமான போதனைகளை கொடுக்கிறார், நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்கிறார். சீனாய் வனாந்தரத்தில் உள்ள அந்த மலையில அவர் என்ன செய்யறாரு? அவங்களோட நியாயப்பிரமாணத்தை எஸ்டாலிஷ் பண்றாரு. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யும் பொழுதுதான் அவர் என்ன செய்யறாரு? அந்த உடன்படிக்கையை கொடுக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? அதாவது உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்படுறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஆமா, நீ எகிப்துல எப்படி இருந்த? அடிமையா இருந்த. அதனால தேவன் உனக்கு என்ன செய்யறாரு? இப்போ உங்களுக்கு விடுதலை கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்து உனக்கு ஒரு 6 நாள் வேலை செய்த பிறகு 7ஆம் நாள் உனக்கு இடைப்பாறுதலை கொடுக்கிறாரு என்று ரொம்ப தெளிவா சொல்றார். நீ எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலே ஓங்கிய பயத்தினால் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. இந்த நினைவூறுதலுக்காக அந்த ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த ஓய்வு நாளை ஆசிரிக்கும் போது அவர்கள் எதை நினைக்க வேண்டும்? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. நாமும் ஒரு காலத்துல அடிமையா இருந்தோம். ஓய்வே கிடையாது. அவ்விதமாக எல்லா நாளும் வேலை செய்தோம். அப்படி இல்லாமல் நாம் இப்பொழுது அடிமைத்தனத்துல வெளியே வந்து நமக்கு ஒரு நாள் ஓய்வு நாள் கிடைச்சிருக்குது. அப்போ அந்த அடிமைத்தனத்தையும் அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டதையும் அது தேவன் மகத்தான கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்ததையும் நினைத்து நினைத்து அதை ஆசரிக்க வேண்டும். அது தேவனுக்கு பரிசுத்தமாக ஆசிரிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு 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 நினைவூறுதலாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் நாம் சிருஷ்டிப்பின் டைம்லே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அதை ஆசீர்வதித்தார்.
ஓய்வு நாள் பரலோகத்திலேயே ஆரம்பிச்சுட்டு என்று கூட ஆரம்பிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அப்படி பேசுறாரு. பரலோகத்துல இருக்கிறவனுக்கு ஓய்வு நாள் அவசியமா? அவசியமே இல்லை. அங்கே வேலை இருந்தா தான், அதாவது உலக பிரகாரமான சரீரத்துக்கு வேலை இருந்தா தான் சரீரத்துக்கு ஓய்வு அவசியம். ஆக அப்படிப்பட்ட ஒரு காரியம் பரலோகத்துல கிடையாது. தேவன் ஓய்ந்திருந்தார் என்று சொன்ன உடனே அவரும் இந்த 7ஆம் நாளை ஆசரித்தார் என்ற கருத்துல கொண்டு வந்து அது ஓய்வு நாள் பரலோகத்துல ஆரம்பிச்சுட்டு என்று நினைக்கிறாங்க. அது தவறு. ஓய்வு நாள் மனிதனுக்குரிய காரியம். சாபத் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. அது தேவனுக்கோ அது ஏஞ்சல்ஸுக்கெல்லாம் கிடையாது. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த மனிதனுக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு அவர் ஓய்வு நாள் இருந்தா அவர்களை ஆசரிக்கணும் இல்லையா? அவர் அதை ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்து வேற கருத்துக்கு வருகிறது. ஆகவே அதை நாம் இங்கே கொண்டு வர்றது அர்த்தம் இல்லை. இந்த சாபத் என்பது மனிதனுக்கு, குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தாப்புல காயின் ஆபேல் பலியை கொண்டு வரும் பொழுது அந்த பலி வந்து தமிழ் வேதாமத்துல ஆதியாமம் 4:3 படிக்குவோம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆமா, அங்க சில நாள் என்பது சில டிரான்ஸ்லேஷன்ல ஆங்கிலத்துல, குறிப்பாக HRBங்கிற டிரான்ஸ்லேஷன், அது மாதிரி யங் லிட்டில் டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்குன்னா, ஆஃப்டர் சர்டன் டேஸ்க்கு பதிலா அட் த எண்ட் ஆஃப் த டேஸ், அட் த எண்ட் ஆஃப் த டேஸ் என்று போட்டிருக்கு. அப்போ உடனே அவங்க என்ன சொல்றாங்க, 7ஆம் நாள் தான் அது குறிக்குது. அது 7ஆம் நாள்ல தேவனை தொழுது கொள்வதற்காக காயினும் ஆபேலும் வந்தார்கள். அந்த 7ஆம் நாள் தான் அவங்களே செய்தாங்க. அப்போ காயின் ஆபேலிலிருந்து 7ஆம் நாள் வொர்ஷிப் ஆரம்பிச்சுட்டு என்ற ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த காரியங்கள் ஒன்றும் அப்படி சொல்லப்படவே இல்லை. அவர்களுக்கு அந்த கட்டளை கொடுக்கப்படவும் இல்லை. இது நாமே யோசித்து கொண்டு ஆதாரம் இல்லாத ஆதாரமாக ஆக்குவதற்கு பிரயாசப்படுவதை பார்க்கிறோம். அடுத்தாப்புல நோவா காலத்திலையும் அங்க அநேக இடங்கள்ல என்ன வருது, 7ஆம் நாள் வருது இல்லையா? நோவா ஆதியாகமம் 7:4-10. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி 10ஆம் வசனம். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜல பிரளயம். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா 7 நாள்ங்கிற வார்த்தை சொற்றொடர் அந்த நோவா காலத்திலையும் அதுக்கு அந்த மழை ஜலப்பிரளய காலத்துல அது வருகிறதை பார்க்கும். இதை வைத்துக்கொண்டு இந்த 7ஆம் நாள் முக்கியமான நாள், அதை தான் தேவன் பேசினார், அதுதான் தேவன் அங்கேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு, ஸ்தாபிச்சிட்டாரு. ஆகவே நாம் கட்டாயம் செய்யணும். ஆனா அந்த இடத்துல கூட ஓய்வு நாள் ஆசிரிப்பு பற்றி ஒன்றும் சொல்லலை. 7 நாள்ங்கிற வார்த்தை வந்துட்ட உடனே அது 7ஆம் நாளை குறிக்கிறது என்று அர்த்தம் எடுப்போமானால் அது மிகவும் தவறான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யக்கூடாது என்று பார்க்கிறோம். அடுத்தாப்புல ஆபிரகாமும் இந்த 7ஆம் நாளை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. அவன் எனக்கு தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் ஒழுங்கா கடைபிடித்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் பிள்ளைகளுக்கு அது கட்டளையிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆதியாகமம் 18:19. ஆதியாகமம் 18:19. சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமா, அவன் வந்து சொல்றது வந்து 10 7ஆம் நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுவான் என்று அவர் சொல்லல. நீதியும் நியாயத்தையும், அதாவது டியூட்டி லவ்வை, கடமை அன்பை அவன் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுவான் என்ற கருத்துல அங்கே சொல்லப்படுறதை பார்க்கிறோம். ஆக வேதாகமும் சொல்லாததை நான் கண்ணு மூக்கு வைக்க கூடாது, கூட்டக்கூடாது. இந்த வேதாகம் இல்லாத கண்ணு மூக்கு வைத்து கூட்டுறதுன்னா சாத்தானுடைய டெக்னிக். ஆதாம் ஏவாள் கதையிலே நம்ம பார்க்கிறோம். ஏவாளுக்கு வந்து என்ன செய்யலாம், நீ நிச்சயமா சாவுகளை தேவர்களை போல ஆவீர்கள், அவங்க கண்கள் திறக்கப்படும் என்றெல்லாம் நிறைய காரியங்களை கூட்டி சர்ப்பம் சொல்கிறதை பார்க்கிறோம்.
அதை ஏவாள் விரும்பி ஏற்றுக்கொண்டு அதன்படி அந்த பழத்தை இச்சித்தாள் என்று பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள்னா சாத்தானால் உண்டாக்கப்படுற காரியங்கள். வேதாகமம் சொல்லாமல் இருக்கும் பொழுது நாம் அதுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. 1 கொரிந்தியர் 6:4, 1 கொரிந்தியர் 4:6, 1 கொரிந்தியர் 4:6. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அந்த எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்றதான் கிறிஸ்தவருடைய காரியமாக இப்ப இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் பிரசங்கம் பண்ணும் பொழுது எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ணிக்கிட்டே போவாங்க. தங்களுடைய கற்பனைகளே உள்ளே வைப்பார்கள். அதை வைத்து பில்டப் பண்ணிப்பாங்க. அதே போல இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரனும் 7ஆம் நாள் ஓய்வு நாள்காரர்களும் இவ்விதமாக தங்களுக்கு அடாத வேதாகமத்தில் இல்லாத காரியங்களை துணிகரமாக மிஞ்சி எண்ணுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு தவறான தப்பறைக்கு வழிநடத்துகிறது. ஒருவேளை அவருடைய கொள்கையை ஆதரிக்க அது உதவி செய்தால் கூட, ஆனால் என்ன செய்து தப்பறைக்கு வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். ஆக வேதாகமத்தில் சொல்லாததை என்ன செய்யக்கூடாது, நாம் ஒரு நாளும் கூட்டக்கூடாது. இது 2500 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட வருடங்களுக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. அவர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமா இருந்தது? எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக பாடுபட்டார்கள். தேவன் அவர்களுக்கு 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கொடுத்ததிலிருந்து அறிகிறோம் என்றால், அவர்கள் 7 நாளும் அங்கே கசக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஆகையால் ஓய்வே இல்லாமல் வேலை செய்தார்கள் என்று பார்க்கிறது. ஆகவேதான் தேவன் அவர்களுக்கு என்ன செய்றாரு, 6 நாள் வேலை செய்த பின்பு 7ஆம் நாள் சரீர களைப்பை நீக்குவதற்காக அவர்களுக்கு ஒரு 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 இளைப்பாறுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த இளைப்பாறுதலை தேவன் களியாட்டாகவும் ஒரு மெரி மேக்கிங்காகவும் கொடுக்காமல் பசுத்தமாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த இதை அவர்கள் என்ன செய்யணுமா, ஞாபகார்த்தமாக ஆசரிக்க வேண்டும். என்ன ஞாபகார்த்தம்? சில ஜனங்கள் ஒரு காலத்துல அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அங்கே தேவனுடைய ஓங்கிய புயம் புராக்கிரமமான காரியங்கள் செய்யப்பட்டு the power of God அவர்கள் விடுவிக்கப்பட்டார். எகிப்திலிருந்து அது விடுவிக்கப்படுற காரியம் நமக்கு எளிதே இல்லை. அது அந்த காலகட்டங்கள்ல புரட்சிகள் பண்ணாலும் அவருக்கு வழியே இல்லை, ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமை யுகம் அது. அந்த அடிமை யுகத்திலே அவர்கள் தேவனுடைய தேவன் அதில் இடைபடவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களாலே விடுதலை அடைந்து வந்திருக்கவே முடியாது. ஓங்கிய புயத்தினாலே பராக்கிரமத்தினால் தேவனுடைய பராக்கிரமத்தினால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அதெல்லாம் நினைவுகூர்ந்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக அந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று அங்கே தேவன் அவருக்கு ஒரு வழியை கொடுக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? அதனாலதான் தேவன் அது என்ன சொல்றாரு, நீ ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஆசரிப்பையாக, நினைவு கூறுவாயாக, ஓய்வு நாளை ஆசரிக்க நினைவு கூறு என்று அவர் கூறுவதை பார்க்கிறோம். இதனால் இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு கட்டளை. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இந்த அனுபவம் நமக்கு உண்டா? நமக்கு கிடையாது. நாம அப்படி அடிமைத்தனத்தில் இருந்தோ, நம்மை தேவன் வாங்கி பயத்தினாலோ காப்பாற்றி வழிநடத்தி கொண்டோ வரவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த அனுபவம் இல்லாத நமக்கு இந்த வார்த்தைகளும் கிடையாது. நிச்சயமாக நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஒருபோது நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை. ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல நாம் அந்த பிரமாணங்களை நமக்கு எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லை. வேதாகமத்தை நாம் பகுத்து படிக்க வேண்டும். இந்த பகுத்து படிக்காத காரணத்தினாலதான் எல்லாருமே எங்கேயாவது போய் முட்டி மோதி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கூட்டம் குருடர்களாக இருந்து சத்தியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இருட்டிலே தேடுற குருடனை போல இருக்கிறார்கள். ஒரு பக்கம் மிதமிஞ்சி தங்களை மேட்டிமையாக எல்லாம் தங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அங்கே அவர்கள் சிலம்பம் அடித்துக் கொண்டிருக்கு, ஆகாயத்துல சிலம்பம் அடித்துக் கொண்டிருக்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகள் வரக்கூடாது. நம்முடைய நிலை என்ன, நம்முடைய காரியம் என்ன என்று உணர்ந்து செய்ய வேண்டும். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு சரீர பிரகாரமான ஓய்வு தேவைப்பட்டது, அவர் சரீரத்துக்கு தேவைப்பட்டது. அதனால தேவன் நினைச்சார், அவங்களை வெளியே அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு முதலாவதாக அந்த காரியத்தை கொடுக்கிறார்.
அது எப்படி எங்க எங்க ஆரம்பிக்குது? அந்த ஓய்வு முதல்ல எங்க ஆரம்பிக்கிறது? யாருக்கா தெரியுமா? மன்னா கொடுக்கிற இடத்துல. மன்னா கொடுக்குற இடத்துல இருக்கு. இளவரசன் சொன்னது கரெக்டா சொன்னார். இந்த மன்னா கொடுக்குற இடத்துல அது ஆரம்பிக்கிறதே பார்க்கிறோம். அவர்கள் மன்னா கலெக்ட் பண்ண போறாங்க. அவர் மன்னா கலெக்ட் பண்ணும்போது அங்க அங்க அவங்க கொடுக்கப்பட்ட உத்தரவு என்ன? நீங்க என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? 6 நாள் நீங்க சேகரிக்கலாம். இல்லையா? 6வது நாள் அதை டபுளாக சேகரிக்க வேண்டும் என்று அங்கே உத்தரவு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். 6வது நாள் அதை டபுளாக சேகரிக்க வேண்டும் என்று கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 26, 29. இது 16ஆம் அதிகாரம் 26, 29. 6 நாளும் அதை சேர்த்தீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வின் நாளாய் இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. சரி, இந்த 7ஆம் நாள் பிரமாணம் ஆதியிலே ஒருவேளை ஆபேல் காயின் காலத்திலே அல்லது நோவா காலத்திலே அல்லது ஆபிரகாம் காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்குமானா இவங்க அப்படி போய் தேடி போய் பார்த்துட்டு ஏமாந்து வருவாங்களா? போயிருக்க மாட்டாங்க. இது அவர்களுக்கு புதிதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. அதனால அவங்கள 7ஆம் நாளை பற்றி அவங்களுக்கு தெரியல. 7ஆம் நாளை பற்றி விளக்கம் கிடைக்கல. அது டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமா தான் அவங்க டீச் பண்ணப்படுது. 7ஆம் நாள் சிலர் என்ன செய்யறாங்க? வழக்கம் போல ஆகாரம் தேட போறாங்க. ஆனா ஏற்கனவே சொல்லியாச்சு. சொன்னா கூட சிலருக்கு என்ன இருக்கும்? அந்த கீழ்ப்படிதல் இருக்காது. ஒரு அறியாமையாகவும் இருக்கும். அல்லது போய் பார்ப்போமே கிடைக்குமா என்று கியூரியாசிட்டி. இப்படிப்பட்ட பலவிதமான மக்கள் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க போறாங்க. அப்படி போகும்போது அங்க 7ஆம் நாள் போய் அங்க மன்னா கிடைக்கல. அதாவது ஒரு மோசையுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? 6 நாள்ல அதை கலெக்ட் பண்ணணும். 6வது நாள் டபுளா கலெக்ட் பண்ணணும் என்று சொல்லி அங்கே மன்னா சேகரிக்க விஷயத்துல இந்த 7ஆம் நாளுடைய ஓய்வு காரியத்தை அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுறதை பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தாப்புல அந்த அதனால மரணம் நடக்கும்னு சொல்லியாச்சு. அது யாரும் கீழ்ப்படியில மரணம் நடக்கும். அது அவங்களை அனுபவிக்கணும். அப்பதான் அவங்க நினைச்சுவாங்க பயப்பட்டு அதை செய்யாது இருப்பாங்க. அந்த காரியத்தை நம்ம எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 32 36 வரைக்கும் படிக்கலாம். அங்கே அது வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவன் நினைச்ச விறகு பொறுக்க போகிறான் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இல்லை, 7ஆம் நாள், அவங்களுடைய 7ஆம் நாள், அந்த ஓய்வு நாள். விறகு பிறக்க போகிறான். இதை கையுமையா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவங்க என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ தேவனை விசாரித்து அவங்க கல் எறிந்து அவங்க கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும்போது அந்த சாபத் ரூல் ரொம்ப கடுமையான ரூல். அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் என்கிற காரியம் அவங்களுக்குள்ளே அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆக இந்த ஓய்வு நாள் முக்கியமாக பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாள் அது நிச்சயமாக 7ஆம் நாள் ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும். அவர்கள் குறிப்பாக அதை அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க விடுபட்டதை நினைவுகூர்ந்து ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம் இல்லையா? அதனால சாபத் லா மிகவும் கடுமையான ஒரு அருமையான அவர்களுக்கு ஒரு நினைவூட்டுகிற ஒரு காரியமாக, அதே சமயத்தில் அவர்களை தேவனோடு இணைக்கிற பந்தப்படுத்துகிற ஒரு பிரமாணமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இது அவர்களுக்கு மட்டும்தானா? என்ன? அவர்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அது கொடுக்கப்படவில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவர்களை தான் தேவன் செய்யற ஜனமாக தனக்கு தேர்ந்தெடுக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்க பார்க்கும்போது வேற யாரையும் தேர்ந்தெடுக்கல. ஆமோஸ் 3:2. ஆமோஸ் 3:2 யாரா எடுத்து படிங்க. உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். ஆமா, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். வேற யாருமே கிடையாது. வேற எந்த ஜாதியும் அவர் எடுத்துக்கொள்ளல. இஸ்ரேல் ஜாதிகளை மட்டும்தான். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன்.
அதனால அவனுக்கு கிடைச்ச லாபம் என்ன? அவர்களை சீர்படுத்தி குணப்படுத்தி கொண்டு வர்ற காரியம். தண்டிப்பேன்னு என்ன அர்த்தம்? சிக்ஷையின் மூலம் அவர்களை சரிப்படுத்தி ஒழுங்கான வழியில் நடக்க செய்வேன் என்ற கருத்துல அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆக அவ்விதமாக அவர்களுக்கு தேவன் அவர்களை மட்டும்தான் தெரிந்து கொண்டிருந்தார். வேற யாரையும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. பழைய ஏற்பாடு காலகட்டத்துல பார்க்கிறோம். அதனால இந்த சேபத் என்பது அவர்களுக்கு மட்டுமே உள்ள காரியம். அவர்களுக்கு மட்டுமே உள்ள காரியம். அது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது என்று நாம் அறிகிறோம். ஏன் கிறிஸ்தவர்கள் கிடையாது என்று பார்ப்போமானால், கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாருமே எந்த பிரமாணத்தின் கீழ் இருக்காங்க? கிறிஸ்தவர்கள் எந்த பிரமாணத்தின் கீழ் இருக்காங்க? கிருபையின் பிரமாணமா? என்ன பிரமாணம்? அன்பின் பிரமாணம். அன்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், வேற விசுவாச பிரமாணம், யெகோவாவின் பிரமாணம். சரி, சுயாதீன பிரமாணம். நாம் சுயாதீன பிரமாணத்தை உற்று நோக்கி எங்க படிக்கிறோம்? பேதுருல படிக்கிறோம். யாக்கோபு 1:25. யாராவது எடுத்து படிங்க. யாக்கோபு 1:25. அது வாசி. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். பாக்கியவனா இருப்பான். சுயாதீன பிரமாணம், லா ஆஃப் லிபர்ட்டி. அப்போ இது நம்ம கையில கொடுத்தாச்சு, சும்மா சுயாதீனமாய். ஆனால் சுயாதீனமா நம்ம இஷ்டப்படி அவுத்து விட்ட நாய் மாதிரி அழுத்துட்ட கழுத மாதிரி ஓடுறதுக்கு இல்லை. நாம் இப்ப மற்றவங்க சொன்ன அன்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம் என்று அனைவர் சொன்னீங்க இல்லையா? இந்த பிரமாணத்துக்குள்ளாக நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டு யெகோவா கொடுத்த கோல்டன் பிரமாணம் 2. உன் தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசிப்பாயாக, அன்பு கூறுவாயாக. அடுத்தது உன்னை போல பிறனை நேசி. இந்த பிரமாணத்துக்குள்ள சுயாதீனமான பிரமாணமாக சுயாதீனமாக இருக்கணும், யாரும் கட்டாயப்படுத்தல. ஆக இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்போ சுயாதீனமா இருக்கிற நமக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்கப்படுகிற நியாயப்பிரமாண உடன்படிக்கை அவசியம் இல்லை என்ற கருத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன சொல்லணும்? நாமளே சுயாதீனமான அன்பின் பிரமாணத்துல அல்லது கிருபையின் பிரமாணத்துல இருக்கணும். அப்போ என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அது விசுவாச பிரமாணமாகவும் சொல்லலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோமே தவிர, நாம் இப்படி நியாய பிரமாணம்ங்கிற ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளாக நாம் இல்லை என்று நாம் அறிகிறோம். ஆக இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையாகிய 7ஆம் நாள் பிரமாணம் அவசியமே இல்லை என்று பார்க்கிறோம். நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். நேற்றுதான் பிரதர் கேட்டார், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் நமக்குரியதா இருக்கிறது. எப்படி? மாம்சீகத்துல இல்ல, ஆவிக்குரிய நெல்லில அந்த பிரமாணம் இருக்கு. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்குது? நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்குது? நீதி இருக்குது, அது பிறகு என்ன இருக்கு? விசுவாசம் இருக்குது, அதுல என்ன இருக்கு? இரக்கமும் இருக்குது என்று பார்த்திருக்கோம் இல்லையா? மத்தேயு 23:23 அந்த நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்குது? இரக்கமும் இருக்குது, விசுவாசமும் இருக்குது. ஆக அந்த ஆவிக்குரிய கருத்துல அதை எடுத்து ஆவிக்குரியதாய் பார்க்க வேண்டும். அதை நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஆவிக்குரிய பிரமாணத்துல அது ஆவிக்குரிய ஆவியா இருக்கிற தேவனே அதை செய்தார். இந்த ஆவிக்குரிய கருத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பகுதியாகிய அதை நாம் அனலைஸ் பண்ணி அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நியாயப்பிரமாணத்தின் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட நிலையில அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? சுவாதீனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவாதீனமாக நிர்பந்திக்கப்பட்டவர்களால சுவாதீனமாக தேவன் மேலுள்ள அன்பினாலே எடுத்துக்கொள்ள வேண்டும். யேசுவா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முழுவதையுமே இந்த 2 பிரமாணத்துக்குள்ள அடக்கிட்டார். எப்படி? அன்பினால. அப்ப அன்புனால அந்த காரியங்களை செய்யும் பொழுது, நியாயப்பிரமாணத்தெல்லாம் செய்யும் போது அது ஒரு கடமையாக, அது நம்மேல் சுமத்தப்பட்ட ஒரு நுகமாக இருக்காது, பாரமாக இருப்பதில்லை. அப்போ பாரமாக இல்லாமல் இருக்குன்னா அது அன்பு இருக்கணும் இல்லையா?
நாம் ஆபீஸ்ல வேலை செய்யறோம், அது வேற இடத்துல வேலை செய்யறோம்னா அங்க சரியா சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு பாரமா இருக்குது. அதே சமயத்துல அதை விட ஒரு தாழ்ந்த நிலையில கூட வேலை செய்யணும் பிள்ளைகளுக்காக, இல்லையா? அப்போ சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அவங்களுடைய சகலவித காரியங்களையும் அவங்களை அட்டென்ட் பண்ணுவோம், இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்களாம் செய்யும்போது ஏன் அப்படி செய்யறோம்? அது பாரமா இல்லை. ஒருவேளை ஆபீஸ்ல செய்யற வேலையை விட இந்த வேலைகள் மோசமான வேலையோட இருக்கலாம். எந்த போதும் பாரமா இருப்பதிலே அருவருப்பதில்லை. ஆனால் அது அன்பினால் செய்யறதுனால அது லகுவாக இருக்கிறது. அதே போலதான் நியாயப்பிரமாண பிரமாணத்தை எல்லாம் தேவன் மேல அன்பினாலையும் சகோதரர்கள், உடன் சகோதரர்கள், அந்நியர்கள், அதாவது பிறன் பிறனுக்கு அன்பினாலும் அது செய்யும் பொழுது நியாயப்பிரமாண உடன்படிக்கையெல்லாம் அன்பினாலே செய்யப்படுறதுனால அது ஆவி பிரமாணமாக அது எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே அது சரீர பிரகாரமாக நான் பார்க்கிறது, ஆவின் பிரகாரம் பார்ப்பனால் அது ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதுக்கு சுவாதீனமாக செய்ய வேண்டும். யாரும் நிர்பந்தித்து நாம் செய்யக்கூடாது. சுவாதீனமாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஒரு பாக்கியமான ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும் என்று பார்க்கிறோம், இல்லையா? அப்போ இந்த சாபத் டே காரியத்தை பற்றி பார்க்கும்போது நாம என்ன செய்யறோம்? நமக்கு அது அவசியம். ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்த மாதிரி அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு அவசியம் இல்லை. அப்படி சொன்னோம்னா நாம இப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எண்ணம் வருது, எப்போ ஆசரிக்கலாம்னு சொல்லி பார்த்தா இது SDA செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க? போப்பு மார்க்கம்னா இந்த 7ஆம் நாள் சனிக்கிழமை ஓய்வு நாளே வாரத்தின் முதல் நாளாக மாத்தி விட்டார்கள் என்று சொல்லி அந்த போப்பு மார்க்கத்து மேல் பழைய போடுறாங்க. போப்பு மார்க்கத்தை அப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார். அது சரியா? சரியில்லை பிரதர். ஏன்? சரி, ஏன்னா அப்போஸ்தலர் காலத்திலேயே அவங்க 3 நாள் அனுசரிச்சு இருக்காங்க. வெரி குட், வெரி குட். அது சரியில்லை. போப்பு மார்க்கத்துல பழி போட முடியாது. கான்ஸ்டன்டினோப்பிள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க எல்லாம் சொல்றாங்க, அது தவறு. வேதாத்தை சரி படித்து பார்த்தோம்னால் வாரத்தின் முதல் நாள் தான் அவங்க என்ன செய்றாங்க? கூடுறாங்க. வாரத்தின் முதல் நாள் தான் பரிசுத்த பவுலோட ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணி போறதை பார்க்கிறோம். அவர் கூடி வந்த நோக்கம் எல்லாம் அந்த பழைய காலத்துல அவங்க தேவனுடைய ஆலயத்துல, எருசலேம் ஆலயத்துல சடங்காச்சாரங்களை செய்வதற்காக வரல. இவர்கள் எல்லாம் கூடினது எல்லாமே சத்தியத்தை அதிகமா அறிவதற்கு, ஃபெல்லோஷிப் ஐக்கியத்தை வளர்த்துக்கொள்ள, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்துவிட்டு திரும்ப அவங்க வந்து தங்கள் ஊழியங்களை குறித்த அதை பகிர்ந்து கொள்ள, இப்படிப்பட்ட காரியத்துக்காக வந்து சேர்ந்தார்கள். அவங்க இந்த ஃபெல்லோஷிப் வந்து முற்றிலும் வேறுபட்ட ஃபெல்லோஷிப் இந்த அசம்பிளி என்பது. அதனால பழைய அசம்பிளி முதல்ல இது இருப்பதில்லை. இந்த அசம்பிளி வந்து முற்றிலுமாக மாறுபட்ட அசம்பிளி, கிறிஸ்துக்குள்ளான ஐக்கியத்தில் வளர்ந்த ஒரு அசம்பிளி, கிறிஸ்துக்குள்ளான சத்தியங்களை அதிகமா அறிவிலே வளர தேறின ஒரு அசம்பிளி. இப்படி இருக்கனால இந்த காரியங்களை அநேகருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவனுடைய ஜனம் என்று யேசுவா கிறிஸ்து மூலம் அந்த அழைப்புக்குள் வந்தவர்கள் எல்லாரும் நம்ம வாரத்தின் முதல் நாள் கூடி அதை ஆசரித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அன்று நாள் தான் யேசுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மேலும் ஆரம்ப தரிசனங்கள்லாம் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கொடுத்த தரிசனங்கள்லாம் வாரத்தின் முதல் நாள் தான் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் நடந்த உடனே தான் அவங்களுக்கு அந்த வாரத்தின் முதல் நாளை விசேஷமாக கன்சிடர் பண்ணி அவங்க அந்யோன்யத்தை வளர்த்துக் கொள்வதற்கும், சத்திய அறிவில் வளர்வதற்கும், சத்திய ஆவியில் வளர்வதற்கும், இன்னும் அதிகமாக அந்த கிருபையில் தேர்ச்சி அடையவும் அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காலமாக கருதினார்கள். இது அவர்களுக்கு அவர்களாகவே திட்டமிட்டு முடிவு பண்ணி செய்த காரியம் அல்ல. அவர்களுக்கே அப்படி வாய்க்க செய்தது, தேவனாலே வாய்க்க செய்தது. ஆகவே அந்த வாரத்தின் முதல் நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாறிற்று. அவர்கள் பின்னால் வந்த கிறிஸ்தவர்களும் அவ்விதமாக அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அது சாத்தானால் உண்டான உபதேசம் என்று செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கூறுகிறார். அது தவறான கருத்து. நம்ம சுவாதீன பிரமாணத்தின்படி நம்ம எந்த நாளும் கூடலாம். ஒருவேளை அரபு நாடுகள்ல
வெள்ளிக்கிழமை தான் லீவுங்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நம்ம வெள்ளிக்கிழமை கூடுறது தப்பு இல்லை. ஏதாவது ஒரு நாள் தேவனுக்கு அங்க அர்ப்பணித்து அந்த தேவனுக்கு பரிசுத்தமாக அதை ஆசரிப்பது நமது கடமையா இருக்கிறது. அதை விட்டுட்டு இவர்கள் அந்த சடங்காச்சாரத்தின்படியே செய்ய நினைக்கிற காரியம் தவறான காரியம். அவர்கள் எதுல இருந்து வரல, இன்னும் நியாயப்பிரமாண கட்டுக்குள் இருந்து கிறிஸ்துவின் சுயாதீனத்துக்கு பிரமாணத்துக்குள்ளாக அவர்கள் வர முடியாத நிலையில் இருக்கிறார். ஆனால் நாம் அவர்களை பழிப்பது கிடையாது. நீ எப்படி செய்யறனால நேரத்துக்கு போயிருவேன், நீ தேவனுக்கு விரோதமா பாவம் செய்துட்டு இருக்க, அப்படிலாம் நம்ம சொல்லுவது கிடையாது. அவர்களுக்கும் ஒரு காலத்துல கண்கள் திறக்கப்படும். நிச்சயமாக தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்வார்கள் என்று நாம் நினைப்போமே தவிர, அவர்கள் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க நரகத்துக்கு போவீங்க, வேதனைப்படுவீங்க, அப்படி செய்வீங்க சொல்லி நம்மளை சபித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப சபிக்கிற ஆவியை யாருடைய ஆவி? சாத்தானின் ஆவி. அவர்கள் அவ்விதமா இருக்கிறார்கள் என்று சொன்னாலே, அவர்களுடைய சத்திய கருத்துக்கள், அவங்க சத்தியம் என்று எதை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த கருத்து அவங்களுடைய இருதயத்தை பண்பாடை வளர்க்கவில்லை என்று பார்க்கிறோம், இல்லையா? அவர்கள் இருதயம் வாய் பேசுகிற மாதிரிதான் அவங்களுக்கு இருதயம் இருக்கும். அப்ப இருதய பண்பாடு வித்தியாசப்படாமல் வளர்ச்சி அடையாமல் இருக்குமானால் அவர்கள் நிச்சயமாக தப்பறையை தான் போதிக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் ஒருபோதும் அவர்களை பார்த்து அவர்களை சபிப்பதோ, நித்திய நரவேதனை போவீர் அந்த ஒரு நம்பிக்கை நமக்கும் கிடையாது. அப்படி போவீர்கள் என்று அவங்க என்ன செய்ய மாட்டோம், தாறுமாறாக பேச மாட்டோம். அதனால்தான் பரிசுத்த பவுலும் கொலோசியர் எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 16, 17 ரொம்ப தெளிவா சொல்றார். யாராவது எடுத்து படிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினோம். ஆமா, அது கிறிஸ்துக்குள் நிறைவேறியாச்சு. அது ஒரு டைப் தான். அது கிறிஸ்துக்குள் நிறைவேறியாச்சு. நாளை குறித்து ஒருவன் உன்னை என்ன செய்யக்கூடாதான், குற்றப்படுத்தாது. அப்படி திட்டவட்டமா வேதாகம் சொல்லுகிறது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, குற்றப்படுத்துகிறார்கள். நாம அதனால அவங்கள குற்றப்படுத்தலாமா? நாம குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்துல கண்கள் திறக்கப்படும், அவர்கள் சத்தியத்தை காண்பார்கள். ஆக நாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் என்று அதை உபயோகிக்கிற வார்த்தை ஜட்ஜ் என்ற உபயோகிக்கப்பட்டிருக்குது. அதை அவங்களுக்கு அவ்விதமா குற்றமாக நிதானிக்க கூடாது, கணிக்க கூடாது என்று நாம் அறிகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் சுவாதீன பிரமாணத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை என்று சொன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லாத காரணத்தினால இன்னொரு நாள் லீவ் கிடைக்கும். அந்த நாளே என்ன செய்யலாம், தேவனுக்கான காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளலாம். இந்த எதிரியக்காரங்க ஒருத்தர் பிரசவம் பண்றாரு, ஞாயிற்றுக்கிழமை உனக்கு வேலைக்கு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்கன்னா, நீ போ வேலை செய், அந்த நாளுக்குரிய சம்பளத்தை கொண்டு கோயில கொண்டு கொடுத்துரு. எப்படி? அது அடுத்த ஒரு லூட்டிங். அந்த சம்பளத்தை நீ ஏழைக்கு கொடுத்துரு, அல்ல நீ ஒரு நர்ஸா இருக்கிற, இல்ல டாக்டரா இருக்கிற, ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செய்யற, அவங்க அதுக்குரிய சம்பளத்தை கொடுத்தாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள பேஷண்ட்ஸ் கொடுத்துரு, அல்லது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய, அப்படி ஒண்ணும் சொல்லல, கோயிலுக்கு கொண்டு காசை கொடுத்துரு என்று அதை போதகர் போதிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் குறிப்பா பணத்துல தான் இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட தப்பறையான கருத்துக்களை போதிக்கிறவர்களா இருக்கிறார்கள், இல்லையா? அதை விட உனக்கு அப்படி 7ஆம் நாள் நீ போய் நீ அடுத்த நாள் உனக்கு லீவ் கிடைக்கலையா, அந்த நாள்ல தேவனுக்காக அந்த நேரத்தை செலவழி என்று சொன்னா அது எவ்வளவு அருமையா இருக்கும், இல்லையா? சரி, அது ஒவ்வொருத்தரும் மனிதன் தனக்காக அந்த சட்டங்களை வளைத்து கொண்டு அதை போதனையாக நிர்பந்தித்துக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துக்குள்ளாக சுவாதீன பிரமாணத்தில் இருக்கிறோம். இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். சுவாதீன பிரமாணம், நம்ம எதுவும் கட்டுப்படுத்தல. ஆனா தேவனுடைய அன்பு, பிறர் மேல் அன்பு தான் நம்மளை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தி அதை பரிசுத்தமாக நாம் ஒரு நாளை தேவனுக்கு கொடுப்போமானால் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா கிறிஸ்தவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இல்ல, எல்லா நாளுமே தேவனுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி 10ல் 1 இல்லை, 10ல் 1 கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அது 10ல் 1 கொடுத்தாச்சுன்னா கடமை முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிறாங்க, இல்லையா? நம்ம எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம், 10ல் 1 மட்டும் கொடுத்துட்டா போதும். அதே மாதிரி இந்த சில மிஷனரி பேண்டுகள்
பணம் அனுப்பு, உனக்கு பணம் நீயே ஊழியம் பண்ண மாதிரி என்று கூட நினைக்கிறாங்க. போ அல்லது அனுப்பு, குர்பான் காணிக்கை கொடுத்துரு, என் அப்பா அம்மாவுக்கு வேலை ஊழியம் செய்தாச்சுன்னு கணக்கு கொடுக்குற மாதிரி. இப்படிப்பட்ட தவறான மனுஷனுடைய போதனைகள் தான் மக்களை திருப்திப்படுத்தி கொண்டிருந்தன, தவறான காரியம். ஆனால் வேதாகமத்தின்படி விசுவாச வீட்டாராய் நாம் இப்படிப்பட்ட சட்டதிட்டங்கள் உள்ளாக நாம் நிர்பந்திக்கப்படலை. நாம் எதுக்கும் அந்த நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். எது ஆண்டு கொண்டிருக்குது? சுவாதீன பிரமாணம், அன்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், அதாவது விசுவாச பிரமாணம். அந்த விசுவாச பிரமாணம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறே பார்க்கிறோம். யெகோவா கிறிஸ்து எனக்கு ஒரு நல்ல மாதிரி. அவர் நியாய பிரமாணத்துக்குள்ளதான் பிறந்தார் இல்லையா? 1 கொரிந்தியர் கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுகாரத்தை அடையவும் படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. அவ்வளவு அடுத்த வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நியாய பிரமாணத்துக்கு கீழானவர் 5ஆம் வசனத்துல இருக்குதோ? சரி, இங்கிலீஷ்ல 4. தேவன் அனுப்பினார். ஆமா, நியாய பிரமாணத்துக்கு கீழாக தான் அனுப்பினார். யெகோவா கிறிஸ்து ஏன் அதை செய்தாரு? சிலர் கேட்பாங்க, 7ஆம் நாள் யெகோவா கிறிஸ்து கோயிலுக்கு போனாரு, 7ஆம் நாள் அங்க போனார், அதை செய்தார், அப்படி போனார், இப்படி 7ஆம் நாள் கடைபிடித்தாரு. ஒரு கூட்டத்தார் 7ஆம் நாள் அவர் கடைபிடித்தாருன்னு சொல்றாங்க, ஒரு கூட்டத்தார் 7ஆம் நாளை கடைபிடிக்கலைங்கிறாங்க. இப்படியும் இருக்கு, 2 கருத்து இருக்குது. இப்ப 7ஆம் நாளை கடைபிடித்திருக்குன்னு சொல்லுவாங்க, அவரே 7ஆம் நாளை கடைபிடித்தாரு, நீங்க ஏன் கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்கம்பாங்க. யெகோவா கிறிஸ்துடைய ஓட்டம் நியாயப்பிரமாணத்துக்குள்ளான ஓட்டம். அவர் அவ்விதமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாயிட்டார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அவரு நியாயப்பிரமாணம் அதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அவர் முடிவு உண்டாக்கி நம்ம கிறிஸ்தவர்களை விடுதலை செய்திருக்கிறார். அப்போ அவர் யெகோவா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று நாம் படிச்சிருக்கோம். ஆக அந்த கருத்தின்படி அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் கடைபிடிக்க வேணும். அவர் நிறைவேற்ற வந்தார். மத்தேயு 5:17-18. மத்தேயு 5:17-18. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன சொல்ற, முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்து நம்ம இதெல்லாம் விடுதலை பண்ண வேண்டும் இல்லையா? அதற்காக அவர் என்ன செய்யறாரு, அங்கே அவர் நியாயப்பிரமாணத்துக்காக அடியின் கீழாக பிறந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் கட்டாயம் 7ஆம் நாளை நிறைவேற்றதான் செய்வார். 7ஆம் நாள் எதில் உள்ளது? உடன்படிக்கை, நியாயப்பிரமாண உடன்படிக்கையில ஒரு பகுதி. அப்படி இருக்கும்போது நிச்சயமா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். அவருக்கு நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை ஆசிரிக்கவில்லை என்றால் அவர் உயிர்த்தெழுந்திருப்பாரா? நிச்சயம் உயிர்த்தெழுந்திருக்க மாட்டார். நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார். அப்போ அவர் உயிர்த்தெழுதல் என்பது எதுக்கு சாட்டிஃபை பண்ணுது? அவர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் இன்க்ளூடிங் எது 7ஆம் நாள் ஆசரிப்பையும் அவர் பூரணமாக செய்தார் என்ற கருத்தை அது நமக்கு நிச்சயப்படுத்துகிறது. ஆகவே நியாயப்பிரமாணத்தை அவர் கடைபிடித்தார் என்று பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் ரொம்ப கடுமையானது. அது சாதாரண மனிதரால் முடியாது. அது பரிசுத்த, அது ஆவிக்குரியது. ஆவிக்குரிய மனிதன் தான் செய்ய முடியும். புது சிஷ்யா ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் தான் அது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியும். அல்லது பூரண மனிதன் அதை செய்ய முடியும். ஆனால் சாதாரணவர்கள் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆக அப்படிப்பட்ட குறைவான மனிதர்களால் செய்ய முடியாத உன்னதமான மகத்துவமான அந்த நியாயப்பிரமாணத்தை யெகோவா கிறிஸ்து நமக்கு செய்து முடித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது கடுமையான ஒரு காரியம். ஆனால் அதை இன்னும் அதிகமாக கடுமையாக இஸ்ரேல் ஜனங்கள், யூத சதுசே வேத பரிசேயர்கள் எல்லாரும் அவங்களை வழிநடத்தின லீடர்கள் அதை இன்னும் அதிகமாக கடுமையாக்கி வைத்துக் கொண்டார்கள்.
இல்லையா? அந்த காரியங்கள்ல தான் யெஷுவா கிறிஸ்து அதை கடைபிடிக்கவில்லை. அது அவர்களுக்கு மீறினதாக காணப்பட்டது. குறிப்பாக அவர் கோதுமை வயல் வழியா வரும் பொழுது அங்கே அவருடைய சீஷர்கள் அந்த கோதுமை தானியத்தை பறித்து கையினாலே அதை கசக்கி அந்த தானியத்தை சாப்பிட ஆரம்பித்தார்கள். பொதுவாக எல்லாரும் செய்யற ஒரு காரியம் தான். நான் கூட வயல் வழியா போகும்போது அந்த காலங்கள் சின்ன பையன் போது வயல் நெல்லுகளை கொச்சிக்கிட்டே போவோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்த போகும்போது கூட அது இயற்கையாக செய்யற காரியம். ஆனால் அந்த சீஷர்கள் அந்த டைம்ல பசியா இருந்திருக்காங்க. பசியா இருந்ததுனால நம்ம செய்திருக்காங்க. அப்படி செய்யும் போது அதை பார்த்து கொண்டு அது ஓய்வு நாளாக இருந்தனால குற்றம் கண்டுபிடித்தாங்க. அப்ப யெஷுவா என்ன சொல்றாரு? யாராவது படிச்சிருக்கீங்களா அந்த பகுதி? தாவீது அபியத்தார் ஆசாரன் இருக்கிற காலத்துல தேவ சமூகத்த அப்பத்தை தாவீதும் தன்னுடைய உடன் போர்ச்சியவரோட நினைச்சுதாங்க சாப்பிட்டார்கள் பசியா இருக்கிறதுனால. வேற வழி இல்லாம. அது யார் மட்டும்தான் சாப்பிட முடியும்? தேவ சமூகத்த அப்பத்தை யார் தான் சாப்பிடலாம்? ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடலாம். அது தாவீதும் அவனுடைய போர்ச்சியவர் சாப்பிட்டாங்க. அதனால அவனுக்கு தண்டனை வந்ததா? தண்டனை வரல. அதை எடுத்து காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம ஒரு குழியில கழுதையோ எருதோ ஆடோ விழுந்துட்டா அது எதிரியுடைய விரோதியுடைய கூட எடுத்து விடணுங்கிறார். அது ஓய்வு நாளா இருந்தா கூட அதை எடுத்து விட மாட்டியா என்று சொல்லி கேட்கிறதை பாக்குறோம் இல்லையா? லூக்கா 14:5. அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அது என்னத்தை காண்பிக்கிறது? இரக்கத்தை காண்பிக்கிறது. ஏற்கனவே படிச்சிருக்கோம். நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்குது? இரக்கம் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். அந்த பிராணிக்கு காண்பிக்க வேண்டும். அப்படி இருக்கணும். கூட சேர்ந்த ஒரு அந்நியனுக்கு அயலானுக்கு அவனை நேசிக்க கடமைப்பட்டிருக்கோம். லவ் தை நெய்பர் ஆஸ் தை செல்ஃப், உன்னை போல பிறனை நேசி. அப்படிப்பட்டவனுக்கு காண்பிக்கும் போது அது என்ன தவறு என்ற கருத்துல அங்க யெஷுவா கிறிஸ்து அந்த ஓய்வு நாள் ஆசிரிக்கிற காரியத்தில் உள்ள தவறான காரியங்களை எடுத்து உரைக்கிறதை பார்க்கிறோம். ஆக சீஷர்களுக்கு தானியத்தை கொய்ய தொடங்கினாங்க. அவங்க கசக்கி செய்யறது வந்து ஒரு வேலை. ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சனிக்கிழமை ஓய்வு நாள்ல அந்த வேலையை செய்து விட்டார்கள். கையில வைத்து அதை கசக்குறாங்க. தானியம் கிடைக்குது, தானியத்தை சாப்பிடுறாங்க. அது வந்து பெரிய வேலை செய்து விட்டார்கள். ஒரு வேலையும் செய்யக்கூடாது அல்லவா என்று சொல்லி அவர்கள் குற்றப்படுத்துவதை பார்க்கிறோம். யெஷுவா கிறிஸ்து அவர்களுக்கு கண்களை திறக்கும்படி சில உதாரணங்களை கூறி, சேபத் என்பது மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. சேபத் வந்து சேபத்துக்காக மனிதன் உண்டாக்கப்படவில்லை. அந்த சேபத்துக்காக மனிதன் தான் உண்டாக்கப்பட்டான் என்று இல்லை. ஆனா மனிதனுக்காக தான் சேபத்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த அந்த நியாயபரமான உடன்படிக்கையின் காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக அது முடிக்கப்பட்டாயிற்று இல்லையா? ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு, விசுவாசியாதவனுக்கு அல்ல. இதே யூதன் யெஷுவா கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாமல் இருப்பான், ஆனால் அவனுக்கு இந்த காரியம், இந்த வசனம் பொருந்தாது. யெஷுவா கிறிஸ்து மேல விசுவாசிக்கிறவனுக்கு இந்த காரியம் நியாயப்பிரமாணத்துக்கு கிறிஸ்து என்ன இருக்கிறார்? முடிவாய் இருக்கிறார். அதுல யெஷுவா கிறிஸ்து விசுவாசித்து கொண்டு திரும்ப நியாயப்பிரமாணத்தை நோண்டி பார்த்து கொண்டு அதை நான் கடைபிடிக்கணும்னு நினைச்சானா இடித்து போட்டவர்களை நான் திரும்ப மறுபடியும் கட்டுகிறோம் என்று கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த அது எதை காண்பிக்கிறது? கிறிஸ்துவை நாம் புறந்தழுகிறோம், புறக்கணிக்கிறோம் என்று காண்பிக்கிறது. ஏன்னா நியாயப்பிரமாண விசுவாச மூலம் வருகிற கிரியின் மூலம் வருகிற அந்த நியாயமாக்குதலை நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம்.
கிறிஸ்து மூலம் வருகிற நியாயமாக்குதலை புறக்கணித்து விட்டு நியாயப்பிரமாணத்தின் மூலம் வருகிற நியாயமாக்குதலை நாம் சார்ந்து போக பிரயாசப்படுகிறோம். இது இயற்கையாக நமக்கு உண்டாகிற ஒரு காரியம். சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு செய்து நமக்கு ஒரு நியாயமாக்குதலை உண்டாக்க பிரயாசப்படுவது உண்டு. அமர்ந்து இருப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம். ஆனா தேவன் நம்மகிட்ட சொல்றது விசுவாசனால அமர்ந்து தான் சொல்றாரு. இங்கேயும் அதான் யெஷுவா கிறிஸ்து சொல்றாரு. கிறிஸ்துவுக்கு முடிவா இருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் அதை விளக்குவதை பார்க்கிறோம். கிறிஸ்து முடிவா இருக்கிறார். அப்போ கிறிஸ்துக்குள்ளாக நியாயப்பிரமாணம் முடிக்கப்பட்டிருக்குது. யெஷுவா கிறிஸ்து எப்ப முடிஞ்சது என்று சிலர் சொன்னாரோ அந்த முடிஞ்சதுக்குள்ள என்ன அடங்கி இருக்கு? நியாயபரமான காரியங்கள் எல்லாம் செய்து கிறிஸ்துக்குள்ளாக முடிக்கப்பட்டு விட்டாயிற்று. அவர் தான் முடிந்ததா இருக்கிறாருங்க. அது முடிந்தது என்பதற்கு சொல்லப்போனா இதை நம்ம ஒப்பிடலாம். கிறிஸ்து முடிவா இருக்கிறார். அதற்கு பின்பு கிறிஸ்து தான் நம்ம பார்க்கணும். கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு கிடைக்கிற அந்த அனுகிரகம் பெரிய பாக்கியம். இதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் சுவாதீன பிரமாணத்தின் மூலம் அவரை நாம் பற்றி பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆகையால் தான் பரிசுத்த பவுல் இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக திரும்ப திரும்ப அடிமைப்பட பிரயாசப்பட்டிருந்த அந்த ஆதிகால கிறிஸ்தவ சபை அந்த யூத கிறிஸ்தவர்களால அவர்கள் டெம்ப்ட் பண்ணப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். அநேகர் விதமாக புரஜாதி கிறிஸ்தவர்களை இழுத்தார்கள். அப்படி இழுக்கும் போது அநேகர் அதை அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் பரிசுத்த பவுல் கலாத்தியர் 3:1-2 படிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? யெசுவா கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? புத்தி இல்லாத கலாத்தியரே, ஃபூலிஷ் கலாஷியன்ஸ் என்று அவர் சொல்றார். ஆக முட்டாள் கலாத்தியரே. அப்பதான் எஸ்டிஏ சொல்ல போனா அவங்களும் முட்டாள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் எதனால் நியாயமாக்கப்பட்டீர்கள் என்று கேட்கிறார் இல்லையா? நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால் நியாயமாக்கப்பட்டீர்களா, அது கிறிஸ்துவினால் வருகிற அந்த நீதியினால் நியாயமாக்கப்பட்டீர்களா என்று அழகாக தெளிவா கேட்கிறார். இப்ப கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சாச்சுன்னா நியாயப்பிரமாணம் சொல்கிற முறையில நமக்கு நியாயமாக்கப்படுறது கட்டாயம் நியாயமாக்கப்படுவோம். அது அந்த காலம் முடிஞ்சு போச்சு. அது ஆவிக்குரிய பிரமாணம். அது சரியா உலக பிரகாரமான மனிதனால, அது மாம்ச பிரகாரமான மனிதனால அது கடைபிடிக்க முடியாது. எல்லாம் கடைபிடித்தாதான் அதுக்கு பிரயோஜனம். ஒன்றை மட்டும் கடைபிடிச்சிட்டு மற்றதை கடைபிடிக்க முடியாம போறது முடியாத காரியம். அதனால பிரயோஜனம் இல்லை. அது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். அது முடியாத காரியமா இருக்கும்போது எது சேஃபஸ்ட்? விசுவாசனாலே கிறிஸ்துக்குள்ளாக நியாயமாக்கப்படுகிறது. அப்போ கிறிஸ்து என்ன செய்யறாரு? எல்லாம் செய்து முடிச்சு வச்சுட்டாரு. ஆக கிறிஸ்து செய்து முடிச்சு வச்சிருக்கிறதுனால நாம் என்ன செய்யணும்? அதே விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம். எப்படி? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் நீதி நமக்குள்ள நிறைவேற்றும்படி அப்படி செய்கிறோம். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக கீழ்ப்படுகிறோம். ஆக கிறிஸ்து பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும் போது கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துக்குள்ள வரும்போது நம்முடைய பலவீனத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பலவீனம் மட்டுமல்ல, நம்முடைய இயலாமையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி எல்லாம் செய்யும் பொழுது கிறிஸ்து நமக்கு நிறைவாக இருக்கிறார். அவருக்குள் எல்லாம் முற்றுமுடிய செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த நிறைவேறுதலில், அந்த நிறைவான காரியத்தில் நாம் ஊன்ற கட்டப்படும் போது என்ன ஆகுது? நாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். சுவாதீனமாக இருக்கிறோம். சுவாதீன பிரமாணத்தில் நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் செய்ய வேண்டியது தன்னலமற்ற அன்போடு நம்ம இருக்க கடமைப்பட்டிருக்கோம். யோவான் 13:34 சொல்வதை பார்க்கிறோம். யோவான் 13:34 ஒருவன் மேல் உள்ள அன்பு அவ்விதமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளை. நீங்களும் ஒருவரில் அன்பாயிருங்கள்.
இப்ப வந்து நியாயப்பிரமாண காலத்துல உள்ளவங்க எல்லாம் மற்றவங்க எப்பண்டா குற்றம் பண்றாங்க உடனே பிடிச்சு கொடுத்து அவனை சாகடிக்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. வேற ஒரு கொண்டா பிடிச்சிட்டாங்க உடனே என்ன பண்றது சொல்லி கேட்டு அவங்க செல்வ கல்லதுக்கு எரியணும்னு உற்சாகமா கல்லதுக்கு எரிஞ்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அநீதியான எண்ணங்கள் தான் அங்க இருக்கு, அன்பற்ற செயல். ஆனால் அதைதான் பாக்குறோம். யேசுவா கிறிஸ்து காலத்திலோட கை மையமாக ஒரு விபச்சாரம் பண்ண ஸ்திரியை கொண்டு வந்து கலவுக்கு ரெடியா இருக்காங்க அவளை கொண்டு போடுறதுக்கு, இல்லையா? அந்த நியாயம் அது வந்து இரக்கமற்ற தன்மையை காண்பிக்கிறதா இருக்கிறார். ஆனால் யேசுவா கிறிஸ்து அங்க இரக்கத்தை தான் காண்பிக்கிறார். அதே போல அந்த இரக்கம் என்பது முக்கியம். ஆவிக்குரிய காரியமாக நியாய பிரமாணத்தை பார்த்து அந்தன்படி நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கப்படுகிறது. சரி, இப்போ அப்படி போதிக்கப்படுகிறது நம்ம ஆவிக்குறி கருத்து எவ்விதமாக பார்ப்பது என்று ஒரு கேள்வி வரும். ஆவிக்குறி கருத்து என்று சொல்றீங்களே, அது என்ன பார்க்குதுன்னு சொன்னா, நமக்கு நன்றாக தெரியும் நியாயப்பிரமாண உடன்படிக்கை எல்லாமே என்னதாக இருக்குது. நமக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் என்னதா இருக்குது? நிழலாக இருக்கிறது. நிழலாக இருக்கிறது. வெரி குட். அது எபிரேயர் 10:1 யாராவது வாசிங்க. எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் சரி, இடைவிடாமல் அது போதும். அவைகள் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது, உண்மையான பொருளாய் இல்லை, நிஜ பொருளாய் இல்லை. அப்போ நிஜ பொருளாய் இல்லாத காரியத்தை விட்டுவிட்டு அதனுடைய அதனுடைய நிழலான பொருளை விட்டுவிட்டு அது நிஜத்தை காண்பிக்கிற அந்த நிஜம் என்ன என்று பார்த்து அதை நான் பற்றி படிப்பது உன்னதமான ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், இல்லையா? ஆகவே அந்த நிஜம் என்ன, இது நிழலா இருக்கிறது, நிஜத்துக்கு தான் போவோம். நிஜம் என்ன என்று பார்ப்போமானால் அந்த நிஜம் எதை அடுத்த அடையாளப்படுத்துகிறது என்றுதான் நான் பார்க்க வேண்டும், இல்லையா? இப்போ நிஜம் என்று சொல்லும்போது நம்ம நிஜமாய் வருகிற இளைப்பாறுதலை பார்க்க வேண்டும். இவர்களுக்கு வருகிற இளைப்பாறுதல் வாரத்துல ஒரு நாள் இளைப்பாறுதல், அது வாரந்தோறும் செய்யறாங்க. ஒருவேளை 49 வருடத்திலேயும் அங்கு 7 சேபத்தும் வருவதை பார்க்கிறோம். ஆக இவ்விதமாக உலக பிரகாரமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இது அப்படி அல்லாமல் நிரந்தரமான இளைப்பாறுதலை காண்பிக்கிற ஒரு காரியமாக இது இருக்கதை பார்க்கிறோம். அந்த நிரந்தரமான இளைப்பாறுதல் அதைதான் உண்மையான பொருளாக அது காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் என்ன என்று பார்த்தாதான் எபிரேயர் 4:3 இல்ல சொல்லப்படுறதே பார்க்கிறோம். எபிரேயர் 4:3. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்திருக்கிறோம் என்று அழகா சொல்லுகிறார். அப்போ அங்கேயும் ஒரு இளைப்பாறுதலை பற்றி பேசுகிறார் பரிசுத்த பவுல், இல்லையா? அந்த 3ஆம் அதிகாரமும் இளைப்பாறுதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரத்தையும் அதை பேசுகிறார். என்ன சொல்ல போனா அவர் அதையும் அழகா சொல்கிறார். சங்கீதத்துல இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள், இல்லையா? அப்படி ஒரு 94 சங்கீதத்துல வருது, இல்லையா? 94 சங்கீதத்துல சங்கீதம் 95 வனாந்திரத்தை கோபப்பட்ட போல சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இதயத்தை கண்ணப்படுத்தாதீங்கள் என்று சொல்லிட்டு 11ஆம் வசனம் 95ஆம் சங்கீதம் 11, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்கிறார். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்து இருந்தாங்கன்னா, 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசிரித்து கொண்டு பிரவேசித்து இருந்தாங்கன்னா, இது அவங்களுக்கு சொல்ல முடியுமா? சங்கீதக்காரன் தாவீது ராஜா எவ்வளவு காலத்துக்கு பின்பு எழுதுகிறார், அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாவை கோபத்திலே ஆணையிட்டேன்கிறார்.
அப்ப அந்த இளைப்பாறுதலை குறித்து தான் பவுல் எபிரேயர் நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல இந்த சங்கீதக்காரன் சொன்ன இளைப்பாறுதலை குறித்து டிஸ்கஸ் பண்றார். அப்போ அந்த அது ஒரு பெரிய பிரசங்கமா போயிடும். இந்த கருத்தை மட்டும் அப்படி எடுத்துக்கிடுங்க. அப்ப இந்த இளைப்பாறுதல் என்ன என்று பார்ப்போம்னா, விசுவாசிக்கிறவர்கள் அடையக்கூடிய இளைப்பாறுதல் என்று பார்க்கணும். இதுக்கு உதாரணமாக ஆபிரகாமை இந்த செய்தியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம், மூப்பராய பாத்திரவான்கள், குறிப்பாக அதிலும் குறிப்பாக ஆபிரகாம், இவர்கள் என்ன செய்றாங்க, இளைப்பாறுதலை பெற்றனர் என்று எழுதுகிறார் இல்லையா? அப்ப ஆபிரகாம் இளைப்பாறுதலை பெற்றிருந்ததுனாலதான் தன் மகனை எந்தவித பதஷ்டமும் இல்லாம குவைட்டா அந்த காரியத்தை கொடுத்து தன் மனைவிட்டும் டிஸ்கஸ் பண்ணாம, தன் வேலைக்காரர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம, தன் மகன்கிட்ட கூட சொல்லாம பலியிட கொண்டு போயிட்டார். இதயத்துக்குள்ள எவ்வளவு தூரம் இளைப்பாறுதல் இருந்திருக்கணும்? இளைப்பாறுதல் இருந்தது. எதுல இளைப்பாறுதல் இருந்தது ஆபிரகாமுக்கு? அவருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்படி என்ன இருந்தது அவர்கிட்ட? விசுவாசம். விசுவாசம் இருந்தது. எதுல விசுவாசம்? தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவனுடைய வாக்கு தத்துவத்தில் விசுவாசம் இருந்தது இல்லையா? தேவன் மாறாதவர். தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆணையினாலே கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆணையினாலே வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் ஆணையினாலே அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்றவன் அவனுக்கு பலியிட சொல்லி தேவன் கேட்கும் போது அவன் என்ன செய்யறான்? இளைப்பாறுதல் வர போகிறான் இல்லையா? பதஷ்டமே இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ண முடியவே முடியாது. அப்போ எப்பேற்பட்ட இளைப்பாறுதலுக்குள் ஆபிரகாம் பிரவேசித்தானால் அந்த விதமான ஒரு செய்கையை, பலியை அவன் செய்திருக்க முடியும். அவன் பலியை கொடுத்து பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்றுதான் பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதுகிறார். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை அவன் காண்பிக்க முடிந்தது. அந்த விசுவாசம் தேவன் மேல் சொன்ன, தேவன் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மேல் இருந்தது. அப்படிப்பட்ட காரியம் அவன் இருக்கும்போது அந்த விசுவாசத்தில் அவன் என்ன செய்தான்? அவன் களி கூர்ந்தான் என்று போடப்படும். அவன் நிச்சயமாக அது களி கூர்ந்தான் என்று போடப்படும் போது ரொம்ப ஆச்சரியப்படுற காரியம். நிச்சயமாக அவன் திரும்ப அவனை பாவனையாக பெற்ற பின்பு திரும்பி கூட்டிட்டு வரும்போது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும், பயங்கர சந்தோஷம் வந்திருக்கும். அது யார்ட்டையும் ஷேர் பண்ணானான்னு தெரியல, ஷேர் பண்ண மாதிரி தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷம் வந்திருக்கும். சொல்ல போனால் தேவனே அவன் ஜெயித்த மாதிரி. அவரு இவனுக்குள் பூமியோட ஜனங்கள் ஆசீர்வதிப்பு என்று வாக்கு கொடுத்துட்டாரு. அவன் பலியிட சொல்றாரு. இவன் தான் விசுவாசத்தை என்ன செய்யறான்? அந்த வாக்கு தத்தங்கள் மேலுள்ள விசுவாசத்தை கொண்டு இளைப்பாறி அந்த காரியத்தை செய்கிறார். அதை செய்யும் பொழுது அங்கே தேவனை வென்ற மாதிரி ஆகிறது. தேவன் அவனை மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கும்போது அந்த இளைப்பாறுதல்னால, அந்த விசுவாசத்தினால இளைப்பாறுதலை பெற்று அங்கே பெரிய களி கூறுதல் அவனுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? இதே போலதான் அவரு மூப்பராய் பாத்திரவங்க எல்லாருமே நிகழ்ந்தது என்று அங்கே ரசல் எழுதுகிறதை பார்க்கிறோம். எல்லா மூப்பராய் பாத்திரவங்க எல்லாருமே அவ்விதமாக விசுவாச போராட்டத்தில் அவர்கள் ஜெயித்து அவர்கள் களி கூர்ந்தனர் என்ற கருத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த பிலீவ்டு என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆக ஆபிரகாம் எப்படிதான் வாண்டட் டு see the day of Yeshua, கர்த்தருடைய நாளை காண ஆசையா இருந்தான், அவன் கண்டு களி கூர்ந்தான் என்று கூறப்பட்டிருக்கு. இப்ப யேசுவா கிறிஸ்துவே சொல்றாரு இல்லையா? யோவான் 8:56, யோவான் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அதையும் தேவன் அவனுக்கு தரிசனமாக கொடுக்கிறார். அதை பல விதமாக இன்னொரு தரிசனத்தை பற்றி பார்ப்போம். ஆக அவன் காணும்படி செய்தார். அதை இன்னும் கருத்தை சொல்ல போனா, ஈசாக்குள்ளாக கிறிஸ்துவின் பலி, அதன் மூலம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அதன் மூலம் ரட்சிப்பு, அதன் மூலம் பூமிக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், இவளை எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு போதித்திருப்பார் என்ற கருத்துல அங்கே ரசல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். அவனை கண்டு களி கூர்ந்தான். இப்ப கண்டு மட்டுமல்ல, அதை ரியலைஸ் ஆகி பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு பொருளை கையில கிடைச்சாதான் சந்தோஷப்படுவோம். அவனுக்கு இன்னும் இந்த பொருள் கிடைக்கல. எந்த பதிலாம் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொண்டார்.
பெற்றுக்கொண்டு அது களி கூறக்கூடிய அளவுக்கு போகிறதை பார்க்கிறோம். ஆக அவனுடைய விசுவாசம் அவ்வளவு உயரமா இருந்தது. அப்படிப்பட்ட காரியத்தை கண்டு களி கூறுகிறான். அவ்விதமாக இளைப்பாறுதல் அவசியம். அவன் இளைப்பாறி கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை முழுவதுமே விசுவாசனாலே தேவனுக்குள்ளாக இளைப்பாறி கொண்டிருந்தான். அவன் தேவனுடைய ராஜ்யம் வருவதையும் எதிர்பார்த்தான் இல்லையா? தேவன் தாமே ஒரு பட்டணத்தை கட்டி அதன் மூலம் ஆஸ்வதிக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? உணர்ந்திருந்தான் இல்லையா? ஆபிரகாம் அந்த தேவன் தாமே கட்டி உண்டாக்குகிற அந்த பட்டணத்துக்காக காத்திருந்தான். அஸ்திபாரங்கள் உள்ள அந்த புதிய எருசலேம், நீதி வாசமா இருக்கிற அந்த புதிய எருசலேம் பட்டணத்துக்காக அவன் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக விசுவாசனாலே அவன் எதையும் பார்க்கிறான். ஜனத்தின் பாவங்கள் நிராகரிக்கப்பட்டு 2 கொரிந்தியர் 5:19 பார்க்கிறோம் இல்லையா? உலகத்தின் பாவத்தை தேவன் எண்ணாமல் அவருடைய நம்முடைய ஒப்புரவாக்கி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே ஆபிரகாம் காண்கிறான் என்று அந்த செய்தியில போடப்பட்டிருக்கை பார்க்கிறோம். இப்போ அவ்வளவு தூரம் அவனுக்கு தீர்க்கமாக எல்லா அறிவையும் கிடைக்குது. அந்த அறிவிலே அவன் கழிவுறுந்து இளைப்பாறுகிறான். அவன் காலத்துல கிடைக்கல, நிச்சயமா கிடைக்கல. அவன் எங்க இருந்தான்? அவனும் அவன் பிள்ளையோட எங்க இருந்தாங்க? எங்க குடியிருந்தாங்கன்னா அவன் எங்க கூட வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர்ல கூடாரங்களில் குடியிருந்தார்கள், தூரத்திலே கண்டு அரவணைத்து இல்லையா? அதெல்லாம் பாருங்க, அவனுக்கு அது ரியலைஸ் ஆகல. அவன் எங்கதான் இருக்கான்? கூடாரத்தான் குடியிருக்கிறான். ஆனா இப்ப அவனோட தரிசனம்னா பட்டணம், தேவன் கட்டுகிற பெரிய நகரம், அப்படி இல்லை என்ன இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் உணர்ந்து அதிகபட்சமாக உணர்ந்து கடிகுற காரியங்களை பார்க்கிறோம். ஆகவே நாமும் தேவனுடைய திட்டங்களில் அதிக அக்கறை உள்ளவர்களாக, தேவனுடைய திட்டங்களில் அதிக வாஞ்சி உள்ளவர்களாக, அதில் காண்கிறவர்களாக இருப்போம் இல்லையா? தேவனுடைய நகரத்தை நாம் விசுவாச கண்களால் காண்கிறோம் சொல்லி ஒரு பாட்டு பாடுவோம் நம்ம இல்லையா? அது மாதிரி நாம் அதை ரியலைஸா உண்மையாவே உணர்ந்து பாட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதையும், தேவனுடைய ராஜ்யம் முழு அளவில் ஸ்தாபிக்கப்பட போறதும், யெசுவா கிறிஸ்து வந்திருந்த எல்லா காரியங்களும் செய்கிறதையும் நாம் கண்ணார காண்கிறோம். அப்போ கண்ணார காண்கிற நாம் எப்படி இருக்கணும்? இளைப்பாறி கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய இளைப்பாறுதலோ எதுல இருக்கு? தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கிறது. தேவன் நமக்கு செய்து வருகிற காரியங்களில் இருக்கிறது. அப்போ அந்த காரியங்களில் நாம் நினைச்சோம் அதிகமாக இளைப்பாறி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய சத்திய காரியங்களும் சொல்லப்போனா அவங்களுக்கு இருந்த சத்திய வெளிச்சத்தை விட நமக்கு இப்ப சத்திய வெளிச்சம் எப்படி இருக்கு? ஏராளமா இருக்கிறது, அதிக தீர்க்கமா இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்குது. தேவனுடைய திட்டங்களை பற்றி முன்னால வேதத்தை படிக்கும்போது இந்த சத்தியத்துக்கு வருமுன்னே எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக பிட்பிட்டாக எழுதப்பட்டிருக்கு, இங்கொன்னு அங்கொன்னும், அடுத்த வெளிப்படுத்த புஸ்தகமா ஒரே பயங்கரமா எங்க இருக்கு, அது கோரமா இருக்கு எல்லாமே, அதை ஒன்றும் படிக்கவே முடியாது. நியாயப்பிரமாணமா எப்ப பார்த்தாலும் சட்ட திட்டங்கள் கண்ணு பல்லுக்கு பல்லு இப்படி இருக்குது, ரத்தமா இருக்குது, கொலையுமா இருக்கு, பலி செலுத்துற காரியமா இருக்கு, இப்படி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இப்ப தெளிவு கிடைச்ச பின்பு, தேவனுடைய திட்டங்கள், ரட்சிப்பின் திட்டங்கள் எல்லாம் தெளிவு அடைச்ச பிறகு இவையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாமே அருமையா இருக்கிறது, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இதெல்லாம் எல்லாரும் அனுபவிக்க போகிறார்கள், உலக மக்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறேன் என்று அறியும் போது ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். அந்த விதமா சந்தோஷப்பட்டு கழிவுற கடமைப்பட்டிருக்கோம் இளைப்பாறுதலோடு. இந்த இளைப்பாறுதல் அவசியம். கிறிஸ்தவர்களை நாம் என்ன செய்யணும்? அந்த எபிரேயர் 4:3 சொன்னபோது விசுவாசிகள் நாமும் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறோம் என்ற கருத்துல இருக்க வேண்டும். அப்போ நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல் இருக்கும் சொல்ல போல நமக்கு சத்திய வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கிறது, அதிகமாக கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. அநேக காரியங்கள் புரிந்து கொண்டே வருகிறது. நமக்கு இது வரைக்கும் பசுதாக இருந்த சில காரியங்கள், புரியாத புதிராக இருந்த சில காரியங்கள் இப்ப நமக்கு தெளிவுபட்டு கருத்து அமைதியோடு அது வந்து கொண்டு பார்க்கிறோம். இவைகளெல்லாம் பார்க்க 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 நாம் என்ன செய்யணும்? இளைப்பாற வேண்டும், இளைப்பாறி கழிவுற வேண்டும். ஆபிரகாமுல அந்த அற்ப சொற்ப வெளிச்சத்துல அந்த மூப்பராய பாத்திரவான்களாலும் அந்த காரியத்துல தங்களை பலி செலுத்தி அதை கான்சிகிரேட் பண்ணி தங்களை முற்றிலுமாக ஒப்படைத்திருந்தார்கள் இல்லையா? அவர்கள் நினைத்திருந்தா தங்கள் பழைய தேசத்துக்கு போயிருக்கலாம், அவங்க போகல. அப்ப ஏற்பட்ட பின்வாங்காமல் முன்னோக்கி போனவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
அந்த விசுவாசம் அவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லா இருந்தது. இப்ப நம்ம ஆபிரகாமுடைய காரியங்களை பார்க்கும்போது விசுவாச பலம் பயங்கரமான காரியமா இருந்தது, மைட்டியா இருந்தது. அப்படி இப்போ நமக்கு எல்லாம் இப்போ சத்தியங்கள்லாம் தெரியுது, எல்லா காரியங்களும் நிறைவேறி வந்திருக்கிறது பாக்குறோம், நிரூபிக்கப்பட்டிருக்குது. நிரூபணத்தினால நம்ம இன்னும் சத்தியங்கள் நம்முடைய விசுவாசம் பலப்பட்டிருக்குது. இன்னும் அநேக காரியங்கள் தெளிவா சொல்லப்பட்டாச்சு. சொல்லப்பட்ட பின்பும் நாம் எவ்விதமாக இளைப்பாறுகிறோம்? இதுதான் கேள்வி. நாம் இளைப்பாறுகிறோமா? எதுல இளைப்பாறுகிறோம்? கிறிஸ்து நமக்காக முடித்து வைத்திருக்கிற அந்த காரியத்தில் இளைப்பாறுகிறோமா? அல்லது நம்முடைய செய்கை, இன்னும் நம்முடைய செயல்ல நம்முடைய பிரமாணத்தை போல நாம் நம்முடைய செயல்களில் நம்பிக்கை வைத்துக் கொண்டு நாம் இருக்கிறோமா என்ற காரியங்களையும் பார்க்க வேண்டும். இப்ப அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க, ஐயோ அந்த குப்பை முழுவதும் ரட்சிக்கப்படணுமே, நான் அங்க போய் வேலை செய்யணுமே, இங்க போய் வேலை செய்யணுமே, அப்படி வேலை செய்யணுமே, எப்படி ஒரு தேவனுக்கு ஊழியம் பண்ணணுமே என்றெல்லாம் சொல்லி ரட்சிக்கப்படுகிற வைக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாவே சத்தியம் அவர்களுக்கு தெரிந்ததா இல்லை. உலகம் முழுவதும் ரட்சிப்படை செய்ய வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? யேசுவா கிறிஸ்துவோட வேலை. யேசுவா கிறிஸ்துவோட வேலை. அது நம்முடைய வேலை இல்ல. நம்முடைய வேலை என்ன? அப்போ இந்த எடுத்து போட்டு நாம் பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்க வேண்டும். எதற்காக? நம்முடைய நடக்கைகள் மற்றவர்களை ஆதாயப்படுத்தணும். சரி, அந்த ஆதாயப்படுத்துறது என்ன வேலை ஆக்சுவலா செய்ய போறோம்? செய்யணும். எப்பிபணிப்பாளையத்துக்கான வேலை. எப்பிபணிப்பாளையத்துக்கான வேலை தான். சரி, என்ன ஆக்சுவலா செய்யணும்? நம்ம வெளிச்சத்தை நம்ம சத்திய வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். சரி, எல்லாம் அதை சுத்தி தான் வருது. நம்ம என்ன ஆக்சுவலா செய்யணும்? நம்ம ஏன் டிராக்டர் கொடுக்குறோம்? எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே, என்ன செய்யறோம்? பரலோக ராஜ்யத்தை அறிவிக்கணும். பரலோக ராஜ்யத்தை அறிவிக்கணும். சரி, வேற? பாதையை செவ்வாய்ப்படுத்துறதுக்கு கற்களை பாதையை செவ்வாய்ப்படுத்துறது, கற்களை பொறுக்கி போடுகிற காரியம். பொறுக்கி போடுகிற கற்களை என்று சொல்லப்படுறது இல்லையா? வழியை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லப்படுறது இல்லையா? நாம் சத்திய மார்க்கத்துமாகிய கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல எங்க இருக்கு? எல்லாம் தப்பறுகள் நிறைய இருக்குது. தப்பறுகளை எடுத்து போடுகிற வேலையை நம்ம செய்யணும் இல்லையா? தப்பறுகளையும் நம்ம எடுத்து போடணும். அது எடுத்து போடும்போது பற்றி கொள்வதோ பற்றி கொள்ளாததோ அது தேவனுடைய காரியம். நம்ம வேலை தப்பறை எடுத்து காட்டி சத்தியம் என்ன என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுக்குதான் நம்ம டிராக்டர்லாம் கொடுக்குறோம். டிராக்டர் குடிச்சோன்னா மனம் மாறிடுவாங்கன்ற அல்ல, அவர்களால் உடனே நம்ம கூட சேர்ந்துடுவாங்கன்ற அல்ல. நாம் என்ன செய்யறோம்? கற்களை பொறுக்கி போடுகிறோம். இடையூறா இருக்கிற கற்களை பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது அவர்களுக்கு உதவியாக இருந்தால் பற்றி கொள்வார்கள், இல்லை என்றால் விட்டு விடுவாங்க. அது நமக்கு அவசியம். முடிவு யார் கையில இருக்குது? கிறிஸ்துவின் கரத்துல இருக்குது. ஆக அப்படிப்பட்ட காரியத்தில் விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணும்? செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஆக அதிலே இளைப்பாறி கொண்டே இருக்க வேண்டும். பின்னால வருகிற தேவ ராஜ்யத்தை குறித்து எல்லோருமே பூமி சமுத்திரத்தால் நிறைந்திருக்கிற போல கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது. அதை நோக்கி பார்த்தவர்களாக எல்லோருமே கீழ்ப்படிந்து கிறிஸ்துக்குள்ளாக கீழ்ப்படிந்து ரீஜெனரேட் ஆகி ரெஸ்டியூஷனுக்கு பிதாவிடம் ஒப்படைக்கப்பட போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நினைத்து நம்ம இளைப்பாறி நாம் நினைச்சோம் அதிலே களி கூர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமே தவிர, நாம் உலக பிரகாரமாக சனிக்கிழமை தான் 7ஆம் நாள் அதெல்லாம் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அதே விசுவாச காரியத்தை அதிலே காட்ட வேண்டும் என்று அல்ல. அப்படி காட்டணும்னா அது விக்கிரக ஆராதனை ஆகிவிடும். நம்ம 7ஆம் நாளை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிடும். அந்த தேவனை தொழுது கொள்ளாமல், கிறிஸ்துவை தொழுது கொள்ளாமல், யாரை எதை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிடும்? இந்த 7ஆம் நாளை தொழுது கொள்கிறது. அது தவறான காரியம். ஆக நாம் என்ன செய்யணும்? நிச்சயமாக சத்தியத்தின்படி வருகிற ஆவிக்குரிய கருத்தில் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக, ஆவிக்குரிய இஸ்ரேலராக அந்த ஓய்வை கிறிஸ்து பிரமாணத்தின் மூலம் இளைப்பாறுதலை
நான் விசுவாசனாலே அனைத்து வைத்துக்கொண்டு அதில் களி கூர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்கானவர்களுக்காக நம்மை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக விசுவாசித்தவர்களாய் நாமும் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம் என்ற கருத்தின்படி நாம் பிரவேசிப்போம். தேவன் தாமே நமக்கு இதை ஆசீர்வதித்து தருவாராக. இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வி இல்லையா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல தேவன் 7ஆம் நாளில ஓய்ந்திருந்தாருன்னு கொடுத்திருக்காரு. ஆமா, அது என்ன ஓய்ந்திருத்தல்? தேவன் முதல் 6 நாளும் சிருஷ்டிப்பை செய்து கொண்டே வருகிறார். சீஸ்ட் ஃப்ரம் கிரியேஷன், சிருஷ்டிப்பிலிருந்து ஓய்ந்திருந்தார். அவர் உடனே வேற வேலையை செய்யாம இல்லை. அவர் சுவிசேஷத்தில் கிரியை செய்து கொண்டு தான் வருகிறார். அது வேற வேலை, ரட்சிப்பின் வேலை செய்து கொண்டு வருகிறார். யெஷுவா கிறிஸ்துவை அனுப்பி ரேன்சம் இது பண்ணி பரிசுத்தவான் யெஷுவா கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த மணவாட்டு சபையாரை ஜெனிப்பித்ததெல்லாம் யாரு? தேவன் தானே ஜெனிப்பித்து அவரை வழிநடத்தி கொண்டு வந்த காரியங்கள். ஆக அவருடைய வேலை வேறு ரட்சிப்பின் வேலையாக மாறிவிட்டது. சிருஷ்டிப்பின் வேலை நின்று விட்டது. சிருஷ்டிப்பின் வேலை ஏன் நின்றுட்டு? பாவம் செய்ததுனால. அதுக்கு பிறகு சிருஷ்டித்தா என்ன ஆகும்? திரும்பி அந்த பாவத்துக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டே போயிட்டு இருப்பாங்க. எல்லா சிருஷ்டிப்பும் பாவத்துக்குள்ளே வரும். அப்ப அந்த பாவத்தை எடுத்துட்டு அதை செம்மைப்படுத்தணும். செம்மைப்படுத்தின பிறகு படுதல சிருஷ்டிப்பு இருக்கும். அது கிட்டத்தட்ட 8ஆம் நாள்ல அனிமா சிருஷ்டிப்பின் வேலை திரும்பி தேவன் ஆரம்பிச்சிருவார் என்று நினைக்கிறோம். அவரால் சிருஷ்டிக்காம இருக்க முடியாது. இப்பவும் சுவிசேஷ யுகத்துல புது சிருஷ்டியாக சிருஷ்டித்து அவர் வழிநடத்தி கொண்டே வருகிறார். புது சிருஷ்டியாக எப்பவும் அவங்க யெஷுவா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களையும் பலியாக ஒப்படைத்து யெஷுவா கிறிஸ்து அவங்களை இம்ப்யூட் பண்ணி அவளை பூர்ணராக கருதி அவளை ஆவிக்குரிய செலஸ்டியல் பீயிங்காக புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கிறார். அதற்கு பின்புதான் அவங்களை இடைப்பட்டு கொண்டு வருகிறார். ஆக அவர் சரீர பிரகாரம் மாம்ச பிரகார காரியங்கள் அவர் என்ன இடைப்படவில்லை. அவர் அங்க நிறுத்தி விட்டார். அது பரிபூர்ணமாக எல்லாத்தையும் சரி பண்ண பின்புதான் அது ராஜ்யத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா யெஷுவா கிறிஸ்து, எல்லாத்தையும் முடிச்சு. அதற்கு பின்புதான் யாவே தேவன் திரும்ப சிருஷ்டிப்பை ஆரம்பிப்பார். அதனால அவர் ஓய்ந்திருந்தது என்று சொல்லுகிற காரியம் 6ஆம் நாளுக்கு பிறகு ஓய்ந்திருந்த காரியம் அவர் சிருஷ்டிக்கிற வேலையிலிருந்து ஓய்ந்திருந்தார். அதற்கு பிறகு 7ஆம் நாள், இந்த 7ஆம் நாள் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆதாம் இருந்து ரட்சிப்பு திட்டத்தை தேவன் நடத்துகிற பைபிள் இந்த 7ஆம் நாளை தான் குறிக்கிறது. 7000 வருஷம், 7ஆம் நாள் 7000 வருஷம். இந்த 7000 வருஷ சரித்திரத்தை தான் பைபிள் சொல்லுது. இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுலயும் தேவன் தன்னுடைய திட்டத்தை, சாத்தானை முறியடிக்கக்கூடிய திட்டத்தை, சாத்தானை தலையை நசுக்கிற திட்டத்தை செய்து கொண்டுதான் வருகிறார். ஆனால் தம் குமாரன் மூலம் செய்து கொண்டு வருகிறார். சில காரியங்களை அதன் மூலம் செயல்படுத்தி கொண்டுதான் வந்துகிட்டே இருக்கிறார். அதற்கு பின்பு செமையாகி பிதாவோடு ஐக்கியப்பட்ட பின்பு திரும்ப அவர் என்ன செய்வாரு? தனது சிருஷ்டிப்பின் வேலையை அவர் ஆரம்பிப்பார். என்ன மார்கரெட்? ஓகே, வேற யாராவது ஏதாவது பேசுறீங்களா? கேள்வி கேட்கறீங்களா? சரி.